வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களா நம்ம சேனல்ல போட்ட பதிவுகள் எல்லாமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருந்தது. அதனால இன்னைக்கு நம்ம மனசை எல்லாம் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு கதை போடலான் இருக்கேன். இந்த கதை நிச்சயம் உங்க மனசை லேசாக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே டாம் அண்ட் ஜெரி ஜோடி அப்புசாமி தாத்தாவும் சீதா பாட்டியையும் கூட்டு வந்திருக்கேன். இவங்க யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? எழுத்தாளர் பாகியம் ராமசாமி அவர்கள் இவங்களை வச்சு நிறைய கதைகளை படைச்சிருக்காரு. இவரோட கதைகள் எல்லாமே கண்டிப்பா உங்களை சிரிக்க வைக்கும். ஏற்கனவே பாகியம் ராமசாமி அவர்களோட ஒரு ராதையும் ஒரு ராவணனும் ஒரு அப்புசாமியும் அப்படின்ற கதையை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். கேட்காதவங்க மறக்காம கேளுங்க, சந்தோஷமா இருக்கும். கதையை கடைசி வரையும் ஃபுல்லா கேளுங்க. கடைசியில தரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. சரி, கதைக்குள்ள பயணிப்போமா? அப்புசாமி தாத்தா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட்டாலும் வயிற்றுல மட்டும் ஒரு கபகப உணர்வு கொஞ்ச நாளாவே இருந்துட்டு தான் இருந்தது. டிசம்பர் மாசத்துல அவர் விட்ட பெருமூச்சை வச்சு 8 கிராமங்களுக்கு காத்தாடி ஆலைகளே நிறுவிருக்கலாம். அப்புசாமி தாத்தா ஒரு விழால உட்கார்ந்துருந்தாரு. விழால பொன்னாடைகள் நிறைய பேருக்கு போத்தப்பட்டு இருந்தது. எல்லாத்தையும் அவரு சகிச்சிட்டு தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா அவரோட மனைவி சீதா பாட்டிக்கு 4-5 பொன்னாடைகள் கிடைச்சதுதான் அவரால் தாங்கிக்கவே முடியல. கட்டபொம்மை கேட்ட மாதிரி சீதா பாட்டிய அவர் கேட்க ஆசைப்பட்டாரு. நீ என்ன பாட்டு பாடினாயா, மிருதங்கம் வாசித்தாயா, வயலின் இழுத்தாயா, கடம் அடித்தாயா, அல்லது பாட்டு பாடிய பச்சை கிளிகளை மெச்சி உன் கிழட்டு கைகளைத்தான் தட்டினாயா? நீ ஒரு பன்னாடை, உனக்கேன் பொன்னாடை? சபா நிர்வாகிகளை சீதா கிழவி எப்படியோ காக்கா பிடிச்சு தனக்குன்னு 4 பொன்னாடைகளை வாங்கிக்கிட்டா அப்படின்னு அவரோட கணிப்பு. ராகாஸ் ஆஃப் வேதிகேஜ் அப்படின்ற ஒரு சபால யாருமே கூடாத ஒரு மத்தியான நேரத்துல யாருக்குமே புரியாத ஒரு ஆராய்ச்சி கட்டுரைய பாட்டி படிச்சா. அதுக்கு ஒரு பொன்னாடை. சபாவோட விழாக்கு தலைமை வகிச்சா. அதுக்கு ஒரு பொன்னாடை. ஒரு புதிய சங்கத்தை துவக்கி வச்சு குத்து விளக்கு ஏத்தனா. அதுலயும் 5 திரியில ஒரே ஒரு திரிய தான் இவ ஏத்தனா. அதுக்கு ஒரு பொன்னாடை. அப்புசாமி பொறுமுனாரு. டியே கிழவி, சும்மா ஒரு பேச்சுக்காவது என் வெற்றிக்கு காரணம் என் புருஷன் தான்னு சொன்னியா? வீட்டுக்கு வந்த பிறகாவது பாத்தீங்களா என் பொன்னாட அப்படின்னு என்கிட்ட காட்டினியா? என்னவோ பரம ரகசியம் மாதிரி மடிச்சு பீரோல வச்சு பூட்டிக்கிட்டா. புருஷன்னா உனக்கு ஒரு கிள்ளு கீரை. கீரை கூட ஒரு கட்டு 5 ரூபா. அதிலும் பல இடசொருகள் வேற. எல்லாத்துக்கும் மதிப்பு ஏறிடுச்சு. ஆனா எனக்குத்தான் குலுங்கினாரு. துக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே கண்களை 4 பக்கமும் சொல்லல விட்டாரு. முக்கியமா சீதா பாட்டியோட வெல்வெல் தலைவாணிக்கு கீழே பார்த்தாரு. அவரோட எதிர்பார்ப்பு வீணாகவே இல்லை. பீரோ சாவி அங்கேதான் இருந்தது. பாட்டி பாத்ரூம்ல இருந்தா. வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால எண்ணெய் ஸ்நானம், ஷாம்பு ஸ்நானம் எல்லாம் செய்வா. கூந்தல் சுண்டைக்காய் முடிச்சா இருந்தாலும் குளிக்க 3/4 மணி நேரம் ஆகும். எடுத்தாரு சாவிய, திறந்தாரு பீரோவை, அள்ளினாரு பொன்னாடைகளை, அணிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டாள் மாதிரி நிலைக்கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தன்னோட அழகை பார்த்து ரசிச்சாரு. பொன்னாடை தனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பதை நினைச்சு மகிழ்ந்தாரு. லொடக்குன்னு ஒரு சத்தம். பாத்ரூம்ல இருந்து சீதா பாட்டி, தூண்ல இருந்து நரசிம்மி. அப்புசாமியோட பொன்னாடை நொடியில பறிக்கப்பட்டுச்சு. தனிநபர் விசாரணை வச்சு தீர்ப்பு அளிக்கப்பட்டுச்சு. யூ வில் நாட் கெட் சிங்கிள் பைசா ஹியர் ஆஃப்டர். ஆல் யுவர் அலவன்சஸ் ஆர் கட் கட் கட். உமக்கு அளிக்கப்பட்டு கொண்டிருந்த சகல மானியங்களும் நிறுத்தப்படுகின்றன. சீதா பாட்டியோட பிடி சாபம் அப்புசாமிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா அதுக்கு மேலேயும் அவ சொன்ன வார்த்தைகள் தான் அப்புசாமியால தாங்க முடியல. மனசு ஆழமா புண்ணாயிடுச்சு. யோகியதை இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட்? அடிப்பட்ட புலியானாரு அப்புசாமி. அடியே, நினைத்ததை முடிப்பவன் நான் 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 அப்படின்னு உணர்ச்சிசப்பட்டு ஒரு மங்கப்பா சபதம் போட்டாரு. இன்னாம சொல்ற? யோகியதை எனக்கு இல்லையா? இந்த மாசம் முடியறதுக்குள்ள எனக்கு பொன்னாட போத்துறாங்க. அப்படி போத்துனா அதே மேடையில நீ என் காலில் விழுந்து கும்பிடுறியாடி பண்ணாட. இன்னத்துக்கு இந்த பிஸ்தா பொன்னாட பீஸெல்லாம் எனக்கு? நான் கம்முன்னு கிடந்தா என்ன சீன்றியா சீண்டு? மாச கடைசிக்குள்ள மேடை மேல எனக்கு பொன்னாட போத்துவாங்க. கிங்குடி அப்படின்னு சபதம் போட்டு போயிட்டாரு அப்புசாமி. பிள்ளையார்பட்டி விநாயகர் படம் அச்சிடப்பட்ட நாள்காட்டியோட மெல்லிய இதழ்கள் தினத்துக்கு ஒன்னா உதிர்ந்துகிட்டே இருந்தது. பொன்னாட எங்க கிடைக்கும் அப்படின்றதையும் எவ்வளவுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் அப்புசாமி கண்டுபிடிச்சிட்டாரு. விடை நல்லி குப்புசாமி செட்டியார் கடை. 400 அல்லது 500 ரூபாய் ஆகும். ஏட்டு சுரக்கா கறி கொதவுமா? பஞ்சாங்கத்தை பிழிஞ்சா மழை வருமா? பொன்னாடைய யாரு வாங்கி எந்த மேடையில வச்சு எப்போது அவருக்கு போத்த போறாங்க? காப்பி பிடிக்காரரா, வெட் கிரைண்டர் விற்பவரா, படம் தயாரிப்பாளரா, தொழிலதிபரா? யார் யார் யார்? பிள்ளையார்பட்டி விநாயகர் மேலும் சில தாள்களை நழுவ விட்டாரு. அப்புசாமி அவசரமா தன்னோட இளம் நண்பன் ரசகுண்டுவை கலந்தாலோசிக்க விரைஞ்சாரு. இசை அருவி சபா அப்படின்ற ஒரு புதிய சங்கீத சபால கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான் ரசகுண்டு. தொழில் அவ்வளவா ஒன்றும் பிரகாசமா இல்லை, மந்தம்தான். வோல்டேஜ் ட்ராப் ஆன பல்பு மாதிரி டல் அடிச்சிட்டு இருந்தது வியாபாரம்.
அப்புசாமி கடைக்கு வரதை பார்த்ததுமே அவனுக்கு திக்குன்னு இருந்தது. என்ன உதவி கேட்க வராரோ தெரியலையே அப்படின்னு பயத்துடனே நெளிஞ்சு குழஞ்சிட்டு வாங்கோண்ணா வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டான். ஏய் நான் தாத்தாடா, அண்ணா பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டாரு அப்புசாமி. நீ கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்ததை சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு கேட்டாரு. இப்பதான் தாத்தா ஆரம்பிச்சிருக்கேன், சபாக்காரங்களோட நெளிவு சுழிவு தெரியல, நமக்கு ஏதாவது ஒரு பட்டம் கிட்டம் இருந்தா நல்லா இருக்கும், வியாபாரம் டல் அடிக்குது அப்படின்னு சொன்னான். அடே ரசம், உனக்கு ஒரு தொழில் ரகசியம் சொல்றேன். கேண்டீன்ல பலகாரத்தை வைக்கிறத விட போர்டில் பலகார பேர்களை எழுதி வைக்கணும். முதல்ல கலர் கலரா சாக்பீஸை கொடு, நான் எழுதுறேன் பாரு அப்படின்னு அவன் பிசினஸ்ல தனக்குள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தினாரு. 2-3 பூரியை உள்ள தள்ளினாரு. இன்னைக்கு என்னடா தயிர் கார பூந்தியா, கொடு சாக்பீஸ அப்படின்னு சாக்பீஸை வாங்கினாரு. தயிர் காரா பூந்தியா, அது என் உயிர் காரா பூந்தி அப்படிங்கிறாரு ரஜினி, நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு வண்ண வண்ண எழுத்துக்கள்ல எழுதி வச்சாரு. தாத்தோ அப்படின்னு கூப்பிட்டா ரசகுண்டு. ரஜினி அப்படி சொல்லலையே, வம்பு வரப்போகுது தாத்தா, மறுப்பு கருப்பு விட போறாரு, போடா பைத்தியக்காரா அப்படின்னு சிரிச்சாரு அப்புசாமி. ரஜினி ரொம்ப பிஸி, உன் காராபூந்தி விஷயத்தை எல்லாம் மறுக்க அவருக்கு டைம் கிடையாது, புரியுதா? எப்படி தாத்தா இவ்வளோ புத்திசாலியா நீங்க? தாத்தாவை வாஞ்சியோட கட்டிக்கிட்டா ரசகுண்டு. இன்னைக்கு கேன்டீன்ல தயிர் கார பூந்தியோட வியாபாரம் பிச்சுக்கிட்டு போச்சு. கச்சேரி பார்க்க வந்தவ எல்லாருமே கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்புசாமி பலகையில இஷ்டத்துக்கு எழுதி தள்ளினாரு. கவர்ச்சி புயல் நமிதா செய்த குலோப் ஜாமுன், கிளு கிளு ரவா தோசை அப்படின்னு அப்புசாமி எதையாவது எழுதிக்கிட்டே இருந்தாரு. கேன்டீனோட வியாபாரம் சூடு பிடிச்சுது. உங்க 10 விரலுக்கும் மோதிரம் தான் செஞ்சு போடணும், உங்களால சபாவுக்கு நல்ல பேரு அப்படின்னு சொன்னா ரசகுண்டு. டே ரசம், என் விரலுக்கு மோதிரம்லாம் வேணாண்டா, எனக்கு ஒரு பொண்ணாடை கொஞ்சம் ஹை கிளாஸா பார்த்து வாங்கி போத்தி விடுறீங்களா? அது போறோம், மேடை ரொம்ப முக்கியம், அதை விட முக்கியம் எங்க வீட்டு கிளவிய அந்த விழாவுக்கு கூப்பிடணும். கீதா பாட்டிக்கு ராத்திரி தூக்கம் போச்சு. அரசியல் பிரமுகர் சுப்பிரமணிய சாமியின் தலைமையில் அப்புசாமிக்கு இசையருவி சபாவில் இன்னும் 2 தினங்களில் பொன்னாடை பொருத்தப்பட்டு விருது வழங்கப்படும் அப்படின்னு அழைப்பிதழ் அறிவிச்சது. விருது கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. வடமொழி சொற்கள்ல விருது இருந்தாதான் விசேஷமா இருக்கும் அப்படின்னு ரசகுட நினைச்சான். அதனால தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு புரோகிதர்கிட்ட கலந்தாலோசித்து மாஸ்டா ஆலோசக நவமணி அப்படின்ற பெயரை தேர்ந்தெடுத்திருந்தான். ஹெல் வித் யூ அப்படின்னு சீதா பாட்டி தலையில அடிச்சுக்கிட்டா. நாஷ்டா கீஷ்டாலாம் உங்களுக்கு பட்டம் தேவைதானா? கேவலமா தெரியல? நீங்க பொண்ணாடியே பொத்திக்க வேணாம். ஐ ஷால் டூ 100 நமஸ்காரஸ் டு யூ ஐ ஓன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சீதா பாட்டி காட்டு கத்தா கத்தனா. சாமி தாத்தா இது எதுக்குமே ஒத்துக்கல. சபதம்னா சபதம் தாண்டி. மேடையில நான் பொன்னாட போத்திக்கிட்டு ஜிலு ஜிலுன்னு நிக்க போறேன், நீ எல்லாரும் முன்னிலையிலையும் என் காலில் விழ போற. சபதத்தை ஞாபகப்படுத்திட்டு அப்புசாமி தாத்தா போனாரு. வீட்டோட காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. சீதா பாட்டி எரிச்சலோட எழுந்து போய் கதவை திறந்தா. ஒரு சேல்ஸ் வாலிபன் நின்றுட்டு இருந்தான். சாரி மேடம், என்னோட பொருளை விற்க வந்தேன், இது குயிக் ஃபிக்ஸ், எந்த ஹவுஸ் ஹோல்டு பொருளையும் 5 நிமிஷத்துல ஒட்டிடும், அப்புறம் பிக்கவே முடியாது மேடம். இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் இதோட பேரு. ஒரு டியூப் 12 ரூபா தான், கூட ஒரு ஸ்பூன் தரோம் மேடம். கெட் லாஸ்ட். கதவை அடிச்சு சாத்திட்டு சீதா பாட்டி திருப்பியும் வீட்டுக்குள்ள வந்தா. சாமிய ரசகுண்டு வெள்ளை வெள்ளேர்னு ஜிப்பாவும் வேட்டியுமா அலங்கரிச்சான். தாத்தோ, சுப்பிரமணிய சாமிக்கு தமிழ் நல்லா பேச வராது, சமயத்துல மரியாதை குறைஞ்சி அவன் இவன் அப்படின்னு கூட பேசுவாரு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, இப்போதைக்கு இவர் தான் நம்ம விழாவுக்கு கிடைச்சாரு, சமாளிப்போம் அப்படின்னு சொன்னான். சீதா கிழவியையும் முன்வரிசையே உட்காத்தி வை, தலைவர் சாமி எனக்கு பொன்னாட போத்துறத அவ வயிறு எரிய எரிய கண் எரிய எரிய பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புசாமி ஹாலுக்குள்ள கம்பீரமா வந்தாரு. சீதா பாட்டி மிக மரியாதையுடனும் வணக்கத்துடனும் எழுந்து நின்னா. அப்புசாமி உட்கார்றதுக்கு நாற்காலி ஒன்னையும் அவருக்கு நகர்த்தி போட்டா. கிழவிக்கு பயம் பிடிச்சிக்கிட்டு எப்படி கும்பிடு போடுறா, எவ்வளவு மரியாதை. முன் வரிசையில அப்புசாமியும் அவருக்கு பக்கத்திலேயே சீதா பாட்டியும் அமர்ந்திருந்தாங்க. அப்புசாமி பெரிய மாநாட்டு தலைவர் மாதிரி சீதா பாட்டியோட தலைக்கு பக்கத்திலேயே தன்னோட தலையும் சாச்சி அவ காது கிட்ட போய் பேசினாரு. என்னடி கிழவி, ஓ வாட வரல, உன் குடல் வெந்து கருகுதா? சீதா பாட்டி மெல்லிசா சிரிச்சா. அப்சல்யூட்லி, ஐ ஹாவ் நோ இல் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. உங்கள் வெற்றி என் வெற்றி. நீங்க மேடையில் ஏற போற நிகழ்ச்சியை பார்க்க நான் ஈகர்லி அவைட்டிங். மைக்ல சபா காரியதரிசி அப்புசாமியை அழைச்சாரு. மதிப்பிற்குரிய விழா நாயகர் ஸ்ரீ அப்புசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பலத்த கரவொலி. சீதா பாட்டிய புழு போல அப்புசாமி பார்த்துக்கிட்டே நாற்காலிலேருந்து எழுந்தாரு. எழுந்தார்னு சொல்ல முடியாது, எழுந்திரிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா எழுந்திரிக்க முடியல. அட என்னடா சேர் இது அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே கொஞ்சம் கூடுதலா பலத்தை கொடுத்து எந்திரிக்க முயற்சி பண்ணாரு. ஒரு கால் அங்குலம் கூட எழ முடியல. தம் கட்டி எழ பார்த்தாரு, பிரயோஜனமே இல்லை. மேடையிலேருந்து காரியதரிசி 3வது முறையா அழைச்சாரு. அப்புசாமி அவர்கள் உடனே மேடைக்கு அழைக்கப்படுகிறார். பெரியவருக்கு சிரமம் வேணாம், அவன்கிட்ட நானே போறேன் அப்படின்னு தலைவர் சாமி பொன்னாடையோட கீழே இறங்கி அப்புசாமி கிட்ட வந்தாரு. அப்புசாமியால அப்போதும் எழ முடியல.
அவரது நாற்காலியில சீதா பாட்டி சாமர்த்தியமா தடவி வச்சிருந்த இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் அப்புசாமிய எழுந்திருக்க விடாம வச்சிருச்சு. ரசகுண்டு பல்ல கடிச்சான். எந்திரிச்சு நில்லுங்க தாத்தா. அப்புசாமியால எந்திரிக்கவே முடியல. தலைவர் சாமி அப்புசாமி மீது பொன்னாடைய போத்திட்டு விமானத்தை பிடிக்கிறதுக்கு விரைஞ்சாரு. நாற்காலியை அறுத்தெடுத்தும் ரொம்ப நாள் வரையும் அப்புசாமியோட பின்புறத்துல நாற்காலியின் அடிப்பகுதி ஒட்டிக்கிட்டே இருந்தது. இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பயங்கர பசதான் போல. பாட்டி மேற்படி கம்பெனிக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு கடிதம் எழுதுனா. அப்புசாமி தாத்தா சீதா பாட்டி கிட்ட, அடியை கிழவி, என் காலில் நீ விழுந்து தாண்டி ஆகணும். நான் பொண்ணாட போத்தி கொண்டேனா இல்லையா? வாக்கு மாறாதடி. அப்புறம் அடுத்த ஜென்மத்துல ஏதாவது அரசியல் கட்சிக்கு தலைவியா போறப்ப அப்படின்னு தம் பிடிச்சி கத்திட்டு இருந்தாரு அப்புசாமி. மை டியர் அப்பு, ஐ ஷால் எவர் கிவ் அப் மை வேர்ட்ஸ். நீங்க மேடைக்கு வந்து பொண்ணாட போத்தி கொள்ளலையே, கீழே தானே போத்திக்கிட்டீங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அப்புசாமிக்கு கப கபன்னு எரிஞ்சுது. வயிறு சார்ந்த பின்பகுதியும். கதை நிறைவடைந்தது. இது பாக்யம் ராமசாமி அவர்கள் எழுதிய அப்புசாமியின் பொன்னாடை அப்படின்ற சிறுகதை. கதை எப்படி இருந்தது? உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா? எனக்கு அப்புசாமி தாத்தாவும் சீதா பாட்டியும் ரொம்ப பிடிக்கும். அவங்க கதைகள் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.